வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 8/5/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான சான்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,157. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,254. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லோ ஸ்ட்ரைக்கு 2, ஹை ஸ்ட்ரைக்கு 2 ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதாவது கீழேருந்து மேலே போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 24,157. அதனால் 24,150 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். 24,150 காலு புட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டு கீழே இருந்து போகணும்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காலோட லோக்கு கீழே புட்டு வரணும், புட்டோட ஹைக்கு மேலே கால் போகணும். ஓகேவா? ஏன்னா ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே ஒருத்தன் போயிட்டு ஆப்பனண்ட்டோட லோக்கு கீழே இன்னொருத்தன் வந்துட்டானா அந்த இடத்துல வந்து அந்த பீட்டிங்கில் வந்து ஹைக்கு மேலே போனவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 24,150 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 175 வருது. ஓகேவா? 175. அதே மாதிரி 24,150 புட்டோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 152 கொண்டுட்டு வந்து 24,150 காலில் போடுறேன். 152. இப்போ பாருங்கள், 152 போட்டேன். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு வந்து கீழே தான் இருக்குது. அந்த 152, அதாவது ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே தான் இருக்குது. இவனோட லோ இருக்குது பார்த்தீங்களா, யார், 24,150 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173. அதை கொண்டுட்டு வந்து 24,150 புட்டில் போடுறேன். 174 சொன்னாங்களா? 174 போட்டாச்சு. இது எங்கே மேலே இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப இவனோட ஹைக்கு கீழேயும் இருக்கிறான், இவனோட ஆப்பனண்ட்டான 24,150 காலோட லோக்கு கீழேயும் இருக்கிறான். சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேடிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. அவ்வளோதான், நமக்கு லோ ஸ்ட்ரைக்கிலே கிட்டத்தட்ட நம்ம கான்செப்ட் படி கிடச்சிருச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் எப்போதுமே என்ட்ரி போயிருப்போமா. இப்போ இந்த இடத்துல 225லேருந்து 30க்குள்ளே என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு 190. இங்கே வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம எப்படி பார்க்குறோம், அல்லது ஸ்டாப் லாஸ் உண்மையிலே ஹிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத இதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 24,254, இதை வச்சு அங்கே போய் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 24,250 கால் புட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரணுன்னா புட்டோட லோக்கு கீழே கால் வந்துடணும், காலோட ஹைக்கு மேலே புட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 24,250 புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா? இந்த 150 இங்கே குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி 24,250 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஹையை நான் குறிச்சிட்டேன். இப்போ இங்கே ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லோ குறிக்கணும், அதில் தானே நம்ம ஹை குறிக்கணும், ஏன்னா மார்க்கெட்டு மேலேருந்து கீழே போகுது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை தான் குறிக்கணும். ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
214. ஓகேவா? இந்த 214 கொண்டுட்டு வந்து காலில் போடுறோம், சாரி புட்டில் போடுறோம். $214. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே போக முடியலை, இவனோட இன்றைக்கி ஹைக்கு மேலேயும் போக முடியல. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,150 கால். ஓகேவா? இந்த காலில் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிடுவோம். நம்ம எப்போதுமே அந்த 9:30க்கு என்ட்ரி எடுக்க போகிறோம். சும்மா மாற்றி மாற்றி பேசிட்டுலாம் இருக்க வேணாம். 9:30க்கு நீங்கள் வந்து ஒரு $220 இல்லை $25 எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே எங்கே வந்திருக்குன்னா 175. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கான்செப்ட் படி ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு 175லேருந்து திரும்ப எங்கே போயிருக்குன்னா ஒரு 230. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாகவே மாறிச்சு. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹைலோவை வச்சு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் லைனையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆவரேஜ் லைனுக்கிட்ட போய் எவன் மேலே இருக்கிறானோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா இன்னும் என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ 24,150 காலோட ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவன் வந்து யார் 24,150 புட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப அவன் 188க்கு கீழே தான் இருந்திருக்கான். ஓகேவா? ஆனால் இவர் யார் 24,150 கால் வந்து 188க்கு மேலே தான் இருந்திருக்கான். ஓகேவா? ஸோ நம்ம இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த 188 இப்போ நம்ம அந்த 15 நிமிஷம் முடிச்சுட்டு அடுத்த 15 நிமிஷத்தில் எடுத்திருந்தோம் அப்படின்னா 220 எடுத்திருந்தாலும் 180 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸை ஹிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி ஸ்டாப் லாஸு ஹிட்டு. நம்ம வந்து இல்லை அப்படி இப்படி மாற்றிக்கிட்டலாம் எதுவும் பேசுறதுக்கு இங்கே வேலை கிடையாது. தொடர்ந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ கான்செப்டை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதில் ஏதாவது இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 15 மினிட்ஸோட கேண்டிலை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்னும் வந்து அந்த சார்ட்டை பற்றி ஒரு நிறையா புரிதல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 15 மினிட்ஸு கீழேருந்து ஏற ஆரம்பித்தது ஏறிடுச்சு, அடுத்த 15 மினிட்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு, இறங்கிருச்சு. ஆனால் இதே நீங்கள் 5 நிமிஷத்தில் வச்சு பார்க்குறப்ப இறங்குற மாதிரி இருக்கும், ஏறுற மாதிரி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 15 நிமிஷத்தில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்டு பார்க்குறதுக்கு இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும். நம்மளோட இந்த கான்செப்டை நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எந்த டவுட்னாலும் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.